ஜெர்மனியில் பெயர்களை அடிப்படையாக கொண்டு வீடு தேவைப்படுபவர்களிடம் வீட்டு உரிமையாளர்களில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று ஜெர்மனியின் உச்ச சிவில் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வழக்கில் ஹுமைரா வசீம் என்ற பெண் சம்பந்தப்பட்டிருந்தார். அவர் தனது உண்மையான பெயரை பயன்படுத்திய போது அவரது வாடகை விண்ணப்பங்கள் பலமுறை நிராகரிக்கப்பட்டன. 2022ஆம் ஆண்டில் பிராங்க்ஃபர்ட் அருகே உள்ள வீடுகளுக்கு அவர் விண்ணப்பித்த போதும் அவற்றுக்கு பதில் கிடைக்கவில்லை. எனினும் ஷ்னீடர் மற்றும் ஸ்மித் போன்ற பொதுவான ஜெர்மன் குடும்ப பெயர்களை பயன்படுத்தி விண்ணப்பங்களை அனுப்பிய போது வீட்டு உரிமையாளர்கள் வீட்டை பார்வையிடுவதற்காக அவரை அழைத்தனர். இதனை அடுத்து நீதிமன்றத்தை நாடிய அவர் தான் நியாயமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஒரு பிராந்திய நீதிமன்றம் முதலில் அவருக்கு 3000 யூரோக்கள் இழப்பீடு வழங்கியது. இதனை அடுத்து வீட்டு உரிமையாளர்கள் மேன்முறையீடு செய்த போது பெடரல் நீதிமன்றம் ஹுமைராவின் கூற்றை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பாகுபாடு காட்டப்பட்டுள்ளதாக தீர்ப்பளித்தது. அத்துடன் வெவ்வேறு பெயர்களில் விண்ணப்பங்களை அனுப்பி வீட்டு உரிமையாளர்களை சோதிப்பது சட்டப்பூர்வமானது எனவும் நீதிமன்றம் கூறியது. பாகுபாடு எதிர்ப்பு அதிகாரிகளால் இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட்டது. எவ்வாறாயினும் ஜெர்மனியின் வாடகை சந்தையில் பாகுபாடு பொதுவானது எனவும் ஐரோப்பியர் அல்லாத பெயர்களை கொண்டவர்கள் குறைவான பதில்களை பெறுவதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. இந்நிலையில் பாகுபாட்டிலிருந்து வாடகைதாரர்களை பாதுகாக்க சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.